ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் அன்புதையும் ஆகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயர் 9 அதிகாரம் 24 28 வரைக்கும் வாசிக்கும். எபிரேயர் 9 அதிகாரம் 24 28. பக்கம் 305. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே மேசியாவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மேசியாவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஆண்டவர்? தேவனுடைய நமக்காக தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமா, இங்க ஆண்டவர் செய்த மகத்துவத்தை பத்தி இங்க பாக்குறோம். அவர் என்ன செஞ்சாரு நமக்காக? என்ன செஞ்சாரு? கல்வாரியில் பலியானார். சரி, எப்ப பலியானாரு? எப்ப பலியானார்? ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பலியானார் இல்லையா? எதுக்காக பலியானார்? நம்முடைய பாவங்களுக்காக, பாவத்துக்காக பலியானார். நடாது எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்கற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறோம். பலியானார். அந்த பலி தேவனுக்கு ஏற்ற பலியா இருக்கிறது. எபேசியர் 5 அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. பக்கம் 267. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மேசியா நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி தேவனுக்கு எப்படியா? சுகந்த வாசனை, சுகந்த வாசனையும் பலியாகவும், அப்புறம் காணிக்கையாகவும் பலியாகவும். அப்போ தேவனுக்கு சுகந்த உகந்த பலியானார். ஆனால் பழைய நிலவரத்துல, பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? பலியிடுவாங்க. பலியிடுவாங்க. அதான் வருஷம் வருஷத்துக்கு உள்ள போய் மகாபரிசுத்தலத்துல போய் ரத்தத்தை எடுத்துட்டு, மிருகத்தோட ரத்தத்தை எடுத்துட்டு போய் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி உள்ள போவாரு. இது பழைய நிலவரம்.
அவங்க எங்க போனாங்க? மனுஷரால் செய்யப்பட்ட பரிசுத்த தலத்திலே அவர்கள் பிரவேசித்தார்கள். அந்த ஸ்தலம் எப்படி பரிசுத்தமாயிற்று? அந்த ஸ்தலம் எப்படி பரிசுத்தமாயிற்று? ஒரு 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 பரிசுத்த இடம்ன்றது எப்படி தெரியும் நமக்கு? பலி, ரத்தத்தின் பலி. ஒரு இடம் பரிசுத்தம் எப்படி தெரியும்? மோசே பார்த்து என்ன சொல்றாரு? மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே பண்ண சொல்றாரு. மோசே பார்த்து என்ன சொல்றாரு? நீ நிக்கிற இடம் பரிசுத்த இடம், காலணிகளை கலட்டுன்றார். பாதரட்சைன்னு கேட்டு சொல்றாரு. எதுக்கு பாதரட்சை கேட்டு சொல்றாரு? அது பரிசுத்த தலம், அதனால சுத்தமா இருக்கணும். ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கும். பாதரட்சை எது கேட்டுறாங்க? எல்லாத்துலயும் போயிட்டு வரோம். பாதரட்சை எது கேட்டுவாங்க? அழுக்கு. சுத்தமா உள்ள போகணும்னு. ரூத் புத்தகத்துல என்ன வாசிக்கிறோம்? அத உடையவன் எடுத்துக்கொள்றதுக்காக அவன் எடுத்துக்கொள்ளல அப்படின்னா அத கூடியவன் எடுத்துக்கொள்ளணும்ன்றக்கா அதை கலட்டி வச்சிடணும்னு சொல்லுவார் இல்லையா? எடுங்க வாசிங்க. ரூத் 4 அதிகாரம். ஒன்பதுல இருந்து படிக்கிறது. பக்கம் 338. மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. இது எதுக்காக? அது கொடுக்கிறப்ப என்ன, தன்னுடைய ஆஸ்தி அவனுக்கு கொடுக்கறதுக்கு பாதரட்சை கட்டிடுறான். இது எங்க இருந்து வந்ததுன்னு பாக்குறப்ப மோசையை பார்த்து தேவன் சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, பாதரட்சையை கலற்றி போடும் அப்படின்னு. மோசையை பார்த்து சொல்றாரு, பாதரட்சை கைட்டு போட்டு நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்ட்டு. அதே சொல்றாரு. அதேதான் சொல்றாங்க. அது எதற்கு என்றால், ஒரு மனுஷனுக்கு பாதரட்சை போட்டான். எப்படி பாதரட்சை போட்டா? பாதுகாப்பு தனக்கு. பாதுகாப்பு பாதரட்சை தானே. இதுக்கு ரட்சைன்றது என்னது? ரட்சைனா என்ன? ப்ரொடெக்ஷன். பாதங்களை ப்ரொடெக்ட் பண்றது. உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில். அப்ப நம்ம பாதம் இடராதபடிக்கு அது ரட்சப்பாது பேருக்குதான். அது உண்மையாவே நம்ம ரட்சிக்கிறது. அப்போ மோசை பார்த்து ஏன் சொல்றாரு, நீ அதை கைட்டி போட, நீ நிக்கிற பரிசுத்தமைய யார் நிக்கிறாங்க? தேவன ஆண்டவர் இருக்கிறாப்பாங்க. நாங்க 2 பேரும் உனக்கு போதும். உன் பாதரட்சை குறித்து பெருமை பாராட்டாத. உன்னையே நீ எனக்கு கொடுத்துடு. நாங்க 2 பேரும் பரிசுத்தரா இருக்க போல நீயும் பரிசுத்தர் ஆகணும். அதுக்காக உன்னையே எனக்கு கொடுத்துரு. அதுதான் பாதரட்சை. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் பாதரட்சை கட்டுறாரு? காலில் இருக்கிற அழுக்கு அது கரெக்ட் இல்லைங்களா? ஆனா அதனுடைய அர்த்தம் இதுதான். உன்னையே எனக்கு கொடுத்துடு. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை பரிசுத்தமாக்குவேன். உன்னை முற்றிலும் எனக்கு கொடு. உன்னை நான் பரிசுத்தமாக்குறேன். உன் சுயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது நீ. சரி, அங்கே அந்த இடம் ஏன் பரிசுத்தம் சொல்றாரு? தேவனும் சொல்றாரு,
தேவனும் சொல்றாரு, இங்க யோசுவாட்ட ஆண்டவரும் சொல்றாரு. ஏன் அந்த இடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமா இருக்குதுன்றாரு? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன்? தேவன் இருந்தா பரிசுத்தம். தேவன் தான் எங்கும் இருக்கிறாரு. ஏன் அங்க மோசையிட்ட சொல்றாருன்னு பாக்குறப்ப, மோசை எத்தனை காரியம் சொல்லுங்க பேச போறாரு. தேவன் பேசுறப்ப அந்த பரிசுத்தம் விளங்கும். புரியுதா? தேவனுடைய பரிசுத்தம் அவர் பேசுகிற போதுதான் விளங்கும், அல்லது தேவனுடைய பரிசுத்தம் அவர் வார்த்தையில் தான் விளங்கும். அதனால்தான் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் ஒரு நாமத்தையும் ஒரு வார்த்தையும் மேம்படுத்தினீர். அப்ப தேவனுடைய மகத்துவமோ தேவனுடைய பரிசுத்தமோ யாருல விளங்குறது? வார்த்தை. அவருடைய வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையாகிய மேசியாவில் தான் விளங்குறது. புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? புரியுது பிரதர். அப்போ தேவன் பேசுறப்ப அந்த பரிசுத்தம் அந்த இடம் பரிசுத்தமாகுது. அப்போ இங்க பிரதான ஆசிரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்தத்துல போறாரு. அதே மகா பரிசுத்தம் சொல்றாங்க, தேவன் பேச போறாங்க. உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. அந்த இடம் பரிசுத்தம், அந்த இடம் பரிசுத்தம் அது காரணமே உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி வேற எதுவும் நம்ம ஆண்டவர் தான். அதனாலதான் அப்போ இந்த பரிசுத்த தலத்துல, மகா பரிசுத்த தலத்துல பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அது கொடுத்துட்டு வரும். இல்ல மறுபடியும் 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 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பலியை செலுத்துவது. அந்த மகாபரிசுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான். வாரம் வாரம் இல்ல, மாசத்துக்கு ஒரு நாள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீ என்ன தரப்பலாம் பாருங்க, 24வது இடத்துல மெய்யான பரிசுத்த தலத்துக்கு அடையாளமான கையால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த தலத்திலே மேசியாவன் பிரவேசியாமல். மேசியா எங்க பிரவேசிச்சாரு? அந்த வசனம் என்ன சொல்றது? கையால் செய்யப்படாத இருக்கிற அல்லது மெய்யான பரிசுத்த தலத்துக்கு அடையாளமாய் செய்யப்பட்ட, கையால் செய்யப்பட்டது. மெய்யான பரிசுத்த தலம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கிறது. ஆனால் கையால் செய்யப்பட்டது பூமியில இருக்குது. இது கையால் செய்யப்பட்டது எதுக்கு ஒப்பனையா இருக்கு? அதான் மலையில காண்பிக்கிற மாதிரியின்படியே செய்வாயாகன்றார். அப்ப பூமியில இருக்கிறப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பிரதான ஆசிரியர் பூமியில தான் போனாங்க. பூமியில இருக்கிற ஸ்தலத்தை மகாபரிசுத்தம் தான் போனாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி போல. ஆனாதான் என்ன சார்? சாரி பிரதர். அதனாலதான் என்ன பண்றாப்புல யோவான் 20 அதிகாரத்துல மரியாள் தொட போறப்ப என்ன, மரியாதை நீ தொடாதே, நான் இன்னும் ஏறி போகல. அவருக்கு எவ்வளோ அது பாருங்க, அந்த காரியத்தை நிறைவேற்றணும். பூமியிலே நீ செய்யும்படி எனக்கு நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன்றாரு. ஆனா அங்க ஒண்ணு இருக்குது. அப்போ அங்க போறார் அவர். பரலோகத்துல தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தை பிரட்சிச்சுமா இப்படி பிரவேசித்திருக்கிறார். இன்னொன்னு அடுத்த வசனத்துல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அவங்க என்ன ஒவ்வொரு வருஷமும் போவாங்க, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். ஆனா இவர் எப்படி? ஒரே தரம் தான், ஒரே தரம். எபிரேயர் 7 அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. பக்கம் 304. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார்.
யோவான் 19:30 நம்ம பாருங்க. யோவான் 19:30 யாசுவா மெசியா காடியை வாங்கின பின்பு. பக்கம் பக்கம் 157. யாசுவா மெசியா காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். காடியை வாங்கின பின்பு முடிந்தது. அப்ப பூமியில முடிச்சிட்டாரு. ஆனா அங்க போறாரு மேல. ஒரே தரம் இவர் பலியானார். ரோமர் 6 கூட இது பத்தி ரோமர் 6:10 வாசிங்க. 6:10 பக்கம் 213. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருக்கு தேவனுக்கென்று பிழைத்தார். அவர் இதை பார்ப்போம் இந்த வசனத்தை. மரித்தது பிழைத்திருக்கிறது ரெண்டும். மரித்தது ஒரே தரம் மரித்தார். எதுக்காக? நம்முடைய பாவனுக்காக. பிழைத்திருக்கிறது தேவனுக்காக பிழைத்திருக்கிறார். சரி, இப்போ எபிரேயர் 9 வந்துருங்க. இப்ப ஒரே தரம் மரித்தான்றது 26 எப்படி சொல்லிருக்காரு? பின்பகுதி 26 பின்பகுதி. அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். நல்லா பாருங்க, பாவங்களை நீக்கும்படிக்கு. பழைய ஏற்பாட்டுல பாவங்களை மூடப்பட்டது, அதனால திரும்ப திரும்ப பண்ணாங்க. ஆனா இங்க எப்படி நீக்கப்படுறது? இங்கிலீஷ்ல வாசிங்க பிரதீப். He has appeared to put away sin by the sacrifice of himself. Once at the end of the ages, he has appeared to put away sin by the sacrifice of himself. Put away sin. Hallelujah. Put away sin. எப்ப கடைசி காலத்துல வெளிப்பட்டார். கடைசி காலம் டாப்ல யோவான்ல 1 யோவான்ல கூட பாக்குறோம். பிரியமானவர்களே, இது கடைசி காலமா இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அதுதான் எப்படி புட் அவே சின். இது எல்லாத்துக்கும் அதனாலதான் பூமியில யோவான் 19 அது எப்படி முடிந்தது, நான் தீர்த்துட்டேன். இதாவே பூமியில நான் தீர்த்துட்டேன். எந்த பூமியில பாவம் நுழைந்ததோ அந்த பூமியில நான் அந்த பாவத்துக்கான கிரயத்தை கொடுத்து விட்டேன். அடுத்த வசனம் அன்றியும், இப்ப இந்த 27, 28 தான் இன்னைக்கு சாராம்சமே இருக்குது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும். திரும்ப பாருங்க, இந்த ஒரே தரம்னு இந்த ஆக்கியோன் எழுதுறாரு. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்படும்படியே. ஒரே தரம் மரிப்பதும் எதுக்காக? ஆதியா 3:19 வாசிமே. நீ மண்ணிலிருந்து நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய். அதனால பாவம் அப்பதான் பிரவேசித்தது. அப்ப ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படவிதம் மனுஷர் நியமிக்கப்படியே மேசியாவும் அநேகருடைய பாவங்களை, எல்லாருடைய பாவங்களும் இல்லை, அநேகர். மத்தேயு 20:28 பாருங்க. பக்கம் 31.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எல்லாரையும் இல்ல, அநேகரை. யாரெல்லாம் பிதா சித்தம் கொண்டு இருக்கிறாங்க, பிதா கொடுக்கிற யாவும் இடத்துல வரும். ஒரு இடத்துல வர வேண்டுமா பிதா அருளை பெற வேண்டும் என்னத்தான் சொல்றேன், யோவான் 6 சொல்றேன். அப்போ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, மனுஷன் என்ன நியமிக்கப்பட்டது? ஒரே தரம் மறிக்கணும் இல்லையா? எதுக்காக மறிக்கணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒரே தரம் மறிக்கணும். மனுஷனுக்கு நீங்க என்னது மறிக்கிறது நியமிக்கப்பட்டது. அப்போ அந்த பாவத்துக்காக ஒரே தரம் மனுஷன் மறிக்கணும். ஆனா அதுக்கு பதிலா மேசியா அப்படி ஒரே தரம் மரித்தார். ஒரே தரம் மரித்தார். எங்க மரித்தாரு? கல்வாரியில. கல்வாரி கரெக்ட். அது எங்க? பூமியில. பரலோகத்துல மரிக்கல. நல்லா கவனிங்க, பூமியில மரிக்கிறார். பூமியில மரிச்சு பரலோகத்துல இருக்கிற மெய்யான தலை பரிசுத்தத்துக்கு போறார். ஏன்னா இந்த பூமியில கூடாருமே காலை வெள்ளாட்டு கடாத ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும்னா பரலோகத்தில் இருக்கிறது எப்படி சுத்திகரிக்கப்படணும்? அதுக்கு மேலான ஒரு அதுதான் சொந்த குமாரனுடைய ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் நன்மையாலே பேசுகிற ரத்தத்துல வந்து சேர்ந்தீர்கள் வாசிக்கிறோம். அப்போ பூமியிலேருந்து பேசின ஆபேல் ரத்தத்துக்கே தேவன் செவி கொடுக்கிறாருன்னா பரலோகத்துல ஒரு வலது பாரத்துல உட்காந்து பேசுற ரத்தத்துக்கு செவி கொடுக்காம இருப்பாரோ? நிச்சயமாய் செவி கொடுப்பாரு. இப்ப நம்மளாம் எங்க உணவு சேர்த்துட்டாரு? ஆபேல் ரத்தத்தை காட்டிலும் நன்மையான பேசுற ரத்தத்துக்கு வந்து சேர்த்துட்டாரு. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மகத்துவம் வரும், நம்மள எங்க கொண்டாந்து வச்சுட்டாரு? எபேசியர் 2 அதிகாரம் 7 பாருங்க. பக்கம் 265. மேசியா யாஸ்வாவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். செய்துட்டார். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஒரே தரம் மனுஷனுடைய பாவத்துக்கு மனுஷன் மரிக்கணும். அதுக்கு பதிலா ஒரே தரம் மேசியா பலியானார் நமக்காக. அப்ப மனுஷனுக்கு 2 காரியம். ஒண்ணு ஒரே தரம் மரிக்கணும், பின்பு நியாயத்தில் படையணும். அதுதான் நியமிக்கப்பட்டது. இப்ப இந்த மனுஷனுக்கு பதிலா ஒரே தரம் ஆண்டவர் மரித்தார். மரித்து என்ன பண்ணாரு? இப்ப மனுஷனுக்கு இவர் மனுஷனா வந்தார். இப்ப இவர் மரிக்கிறார். இப்ப மனுஷன் என்ன நியமிக்கப்பட்டிருக்குது? ஒரே தரம் மறிக்கணும். எதுக்காக மறிக்கணும்? பாவத்துக்காக மறிக்கணும். பின்பு நியாயத்தீர்ப்பு செஞ்ச பலனுக்கான நியாயத்தீர்ப்பு. கரெக்ட் தானே? நல்லா ஃபாலோ பண்றீங்களா? சரி. அப்ப மனுஷனாய் வந்த மேசியா ஒரே தரம் பாவத்துக்காக மறிச்ச. எதுக்காக? நம்ம பாவத்துக்காக, அவர் பாவத்துக்காக. அப்ப நம்ம பாவத்துக்காக நம்ம மறிச்சோம்னா நமக்கு அடுத்து என்னது? நியாயத்தீர்ப்பு. அவர் நம்முடைய பாவத்தை மறித்து அவர் மனுஷனா வந்தனால அவருக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு. நல்லா ஃபாலோ பண்றீங்களா? அவருக்கு என்ன நியாயத்தீர்ப்பு? ஃபாலோ பண்றீங்களா? பிரதீப் பண்றோம். இன்னொரு தடவை சொல்லி கேட்டாங்க. சொல்ல சொல்றாங்க. இல்ல மனுஷன் ஒரு தடவை மறிச்சு பிறகு நியாய தீர்ப்பு. சரியா? யார் கேட்டது? டெய்சி. வெரி குட். மனுஷன் ஒரு தடவை மறிக்கிறான், பின்பு நியாய தீர்ப்பு. மனுஷன் பாவத்துக்காக மறிக்கிறான், பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு. கரெக்டா? அவன் நல்ல ரட்சிக்கப்பட்டானா ரட்சிக்கப்பட்டான்னா அது ஒரு நியாயத்தீர்ப்பு, ரட்சிக்கப்பட்டா ஒரு நியாயத்தீர்ப்பு. அப்போ மனுஷனுடைய பாவம் அவன் மறித்து அவனுக்கு நியாயத்தீர்ப்பு. ஆனா மனுஷனுடைய பாவத்துக்காக
அதை மறிக்கிறதுக்காக மேசியா மனுஷனா வந்து அவர் மறிக்கிறார். அவர் தன்பாவம் அவர் பரிசுத்தார், பிதாவை போல அவரும் பரிசுத்தார். ஆனா அவர் நம்ம பாவங்களுக்காக மனுக்குலத்தின் பாவத்துக்காக மறிக்கிறார். ஆனாலும் மறிக்கிறாரு. இப்ப மனுஷனா வந்தாரு. அப்போ மரணத்துக்கு பிறகு என்ன ஒண்ணு? ஒரு நியாய தீர்ப்பு. புரியுதா? கேட்டவங்க டே சிஸ்டர் புரிஞ்சுதா? டே சிஸ்டர் புரிஞ்சுதா? ஹலோ, புரிஞ்சுதா? புரியுது பிரதர். சரி, அப்போ ஒரு நியாய தீர்ப்பு. அது என்ன நியாய தீர்ப்பு அப்படிங்க பாக்குறப்ப அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 24 வசனமும் பாருங்க. பக்கம் 163. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அப்போ அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்ததுன்ற ஒரு நியாய தீர்ப்பு. புரியல. அது ஒரு லா, தேவனுடைய டிக்ளரேஷன். ஏன் அவர்ல பாவம் இல்லை. சரியா? நல்ல கேள்வி இருந்தா கேளுங்க. அவன்கிட்ட பாவமே இல்ல, அப்புறம் என்ன பாவத்தை கட்ட இழுக்கிறது? அதனால சார் பாவம் இல்லாதனால மரணம் வரை கட்டக்கூடாமல் இருந்தது. God declares he is holy. சரி, இப்ப வாங்க 36 வசனத்துக்கு. அதுல 2 அப்போஸ்தலர் பிரதர். ஆமா, 35 36. 35ஓட மகத்துவத்தை 36 சொல்றாரு. நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தேவன் என் ஆண்டவருடனே சொன்னார். யாவே தேவன் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். தாவீது. ஆகையினால் நீங்கள் மரத்தில் அறைந்த இந்த யாஸ்வாவையே யாவே தேவன் ஆண்டவரும் மேசியாவும் ஆக்கினார் என்று இஸ்ராயேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அப்போ அந்த ஜட்மெண்ட்ல God declares, தேவன் சொல்றார், வழங்குகிறார் தீர்ப்பு. எப்படி? மரணத்தினால் அவர் கட்டப்பட்டுக்க கூடாது இருந்தது சொல்லிட்டு ஒரு ரிவார்டை கொடுக்கிறார். இந்த ஜட்மெண்ட், இந்த நியாய தீர்ப்போட முடிவு அந்த ரிவார்டு. புரியுதா? இப்போ உலகத்தோட ஒரு ஜட்மெண்ட் கோர்ட்ல ஒரு நியாய தீர்ப்பு ஜட்ஜு கொடுத்துறாரு 2 ஆண்டு கடுங்காவல். அப்போ அதை எப்ப நிறைவேற்றணும்? கடுங்காவல் இல்லையா? அதே போல God declares that he is holy, even as I am holy, he is also holy. That is God's declaration. நான் பரிசுத்தராயிருக்க போல என் குமாரனும் பரிசுத்தர். டிக்ளேர் பண்ணிடுறார். அதனால கட்ட முடியாது. இப்போ டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார். அது என்ன ரிவார்டு? அவர் என்ன ஆகிட்டார்? ஆண்டவரும் மேசியாவும் ஆகிட்டார். என் வலது பாரத்தில் உட்காரும். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்புன்றது அதுதான் முடியுது. தேவன் அவர் கொடுத்த நியாய தீர்ப்பு என்னது? நீர் பரிசுத்தர் அழிவை நான் காண விட மாட்டேன், என் வலது பாரத்தில் உட்காரும். நல்லா ஃபாலோ பண்றீங்களா? கேர்ஃபுல்லா, க்ளோஸா? புரியுது பிரதர். சிஸ்டர் பிரதீப் புரியுது அங்கிள். புரியுது பிரதர். அப்போ நியாயத்திற்குள்ள 2 பாகதி. ஒன்னு டிக்ளரேஷன் அல்லது அறிக்கையிடுதல், இன்னொன்னு அதற்கேற்ற பரிசு.
மனிதனாய் வந்த அவருக்கு அவர் தன்னை கட்டுப்படுத்திக்கிறார். நியாயப்பிரமாணத்தை என்னப்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்ட மீட்டுக் கொள்ளத்ததாக காலம் நிறைவேறுவது ஸ்ரீ எடுத்துக்கூட நியாயப்பிரமாணத்துக்கு கீழான தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:4 வாசி ஒரு தடவை. கலாத்தியர் 4:4-5. பக்கம் 260. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை யாவே தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப அவர் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்துக்கு கீழானவர். அதனால்தான் மரணத்தை வழியா கடந்து போக வேண்டியதா இருந்தது. அப்போ மரணத்தை கடந்து போக மாத்திரம் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அவருக்கு. அது என்ன நியாய தீர்ப்பு? மகிமையான நியாய தீர்ப்பு. அதுதான் யோவான்ல சொல்றாரு பாருங்க. யோவான் 5 அதிகாரம் 26 பாருங்க, 25 பாருங்க. பக்கம் 131. யோவான் 5:25-29 வரைக்கும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கேட்கிற பிழைப்பார்கள். ஏன்? நான் படிச்சிருக்கிறேன். என்னதான் செய்ய போறாரு அவர். என்ன பிதா என்ன பண்ணிட்டாரு? எனக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்து என்ன என்ன பண்ணிட்டாரு? வலதுபுறத்துல உட்காருன்ட்டாரு. முடிங்க பாசிங்க. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தேவன் தான் செய்யணும்? ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? எப்படி நம்ம பாவத்தை ஒரு தண்டனை அவர் மேல வச்சாரோ அதனால நமக்கு என்னாச்சு? விடுதலை வந்துருச்சு. அப்போ அவர்களுடைய பலியானது நமக்கு விடுதலை. அவர் ஒரு மகிமையை கொடுக்கிறார். என்ன மகிமை? அடுத்து பார்த்தா அப்போ அந்த நியாய தீர்ப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு இனிமேல இந்த நியாய தீர்ப்பை நீர் செய்யும். குமார் நீர் அந்த நியாய தீர்ப்பை செய்யும். அதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21 சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. 3:21. பக்கம் 337. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நல்ல புரியுதா நியாய தீர்ப்பு அப்படின்ட்டு? அவருக்கு நியாய தீர்ப்பு, நமக்கு நியாய தீர்ப்பு. அவருக்கு ஒரே அவருக்கு மரணம், நமக்கு மரணம் இல்ல. ஏன் என்ன சொல்றாரு? சத்தத்தை 25 தேவகுமார சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்குது, அதை கேட்கிற பிழைப்பார்கள். அவனும் மரணம் கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவனோ மரணத்தை அல்லேலூயா. யோவான் 5 நல்லா ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம். சரி, இப்போ 26 வாசிங்களா? யோவான் 5:26 வாசிங்களா? 27 வாசிவாங்க. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். சரி, ரெண்டு கூட்டத்தை பாக்குறாங்க. ஒண்ணு நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி. ஜீவனை அடையும்படி. நம்ம எல்லாம் ஜீவனை அடைஞ்சிடும். ஜீவன் யாரு? அவரை போல மாறிடுவோம். தீமை செய்தவர்கள் ஆக்கினை. ஆக்கினை ஆக்கினை ஆக்கினை. மத்தேயு 25 அதிகாரம் 41 பாருங்க. பக்கம் 40. 41 பிரதர்? 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். போறோம். அது யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது? தீமை செய்கிறவர்களுக்கு. பிசாசுக்கு. பிசாசுக்கு. பிசாசுக்கும் தூதர்களுக்கும். சரியா? நன்மை செய்த யார் நன்மை செஞ்சாங்க? ஆண்டவர் ஒருத்தர் தான். நன்மை செய்தவருக்கு என்ன கிடைச்சது? ஜீவன், ராஜ்யம், தேவனுடைய வலது பார்த்து உட்கார்றது. அப்போ அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அவரோடு கூட அமரும்படி அந்த ஜீவன் கிடைக்கிறது. ஆனால் தீமை செய்தவன், முதல்ல தீமை யார் செஞ்சான்? பிசாசு. அவனுக்கு தான் அந்த ஆக்கினை. அப்ப அவனை பிடிச்சு அவனை ஒட்டிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்கினை தான் கிடைக்கும். பிசாசை எப்படி ஒட்டிக்கிறாங்க இன்னைக்கு? இச்சை. எல்லாம் எல்லாம் உலகம், மாமிசம், பிசாசு கடையில் அடிமையா பாட்டு இருக்குது. அப்போ எல்லாம் உலக காரியங்கள், உலக வேஷம், தேவ கட்டளை மீறுவதே பாவம்னு, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு 1 யோவான் 5 வாசிக்கணும், 4வது. அப்போ அதெல்லாம் செய்யறதுதான் அந்த ஆக்கினை. அப்ப இந்த நியாய தீர்ப்பு என்பது ஒரு டிக்ளரேஷன் ஃபாலோட் பை ஒன் எக்ஸிகியூஷன். அல்லது தமிழ்ல சொல்ல போனா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டிக்ளரேஷன். பிரதீப், ஹெல்ப் மீ இன் தமிழ். பிரகடனம். ஒரு பிரகடனம், அதற்கேற்ற ஒரு பரிசு அல்லது தண்டனை. கரெக்டா? சொல்லுங்க அங்கிள். டிக்ளரேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அதற்கேற்ற ஒரு பரிசு அல்லது ஒரு தண்டனை. பிரைஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். அப்ப இந்த எல்லா தேவன் பட்சபாதமே கிடையாது. குமாரனுக்கே கொடுத்துட்டார், நியாய தீர்ப்புட்டார். நீ நியாய தீர்க்கும் போது உங்களுடைய நியாய தீர்ப்புல நீ நீதிபதியா விளங்கும்படிக்குன்னு ரோமர்ல வாசிக்கிறோம். அப்போ அந்த நியாய தீர்ப்பு அவர் கொடுத்துட்டு அந்த நியாய தீர்ப்புல அவரை மகிமைப்படுத்தி நியாய தீர்ப்பு செய்வதே நீர் செய்யணும் விட்டார். எல்லாம் நல்ல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுது பிரதர். சரி, இப்போ எபிரேயர் 9 வந்துருங்க. 28வது வசனம். மேசியாவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, அப்ப சுமந்துட்டாரு. He has paid the penalty. ஒரே தரம் ஒரே தரம் ஒரே தரம் ஒரே தரம். அதான் ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே ஆவி. நியாய தீர்ப்பு ஒரே நியாய தீர்ப்பு இல்ல. ஆமா, ஒரே பஸ்கா. பழைய ஏற்பாட்டுல அவன் வருஷம் போனாங்க. அதான் என்ன நினைவு கூறும்படி செய்யுங்க. புதிய ஏற்பாட்டுல இதை நம்ம எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை அதை செய்யறோம். தேவ நியமனம் இதுதான்.
பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த வசனத்தை என்ன நினைக்கிறீங்க? பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அதான பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமா, நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது முதல்ல வந்து பாவத்தோட வந்தாரா? இல்லையே, பாவத்தோட இல்லையே அவரு. அப்ப எப்படி 2ஆம் தரம் வந்து பாவம் இல்லாமல் தரிசனமாவார்? அது நம்மள சொல்றாரு பிரதர். அது மனுஷனா தானே வந்தாரு. சொல்றாருல, பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்துக்கணும். அப்ப நம்மளதானே பேசுறாரு. அது பாவம் இல்லாம யாருக்கு? தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு. ஆமா, பாவம் இல்லாம இருக்கிறபடி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பாவம் ஃபர்ஸ்ட் வந்து மனுஷனா வந்தாருல பிரதர், பாவத்தோட வரல. இப்ப மகிமை அடைந்த சரீரமா தானே திரும்ப வருவாரு. வந்துட்டு பாவம் இல்லாமல் அவருக்காக யார் காத்து அவங்களுக்கு தான் அவரு 2ஆம் தரம். கரெக்ட். இல்லாமல் ஆண்டவர் எப்படி பாவம் இல்லாமல் மத்தவங்க அப்படி பிரதீப் தமக்காக காத்து, அதாவது பாவம் இல்லாம நம்ம ஆண்டவருக்காக காத்துட்டு இருந்தோம்னா மனுஷனோட இதுல பாவத்துல பாவம் வந்து நமக்காக இது வரணும்னா மனுஷ சாயல்ல வந்தாரு. 2ஆம் தடவை வரும்போது தேவனோட சாயல்ல பாவம் இல்லாதவங்களுக்கு சொல்றாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல்ல அவர் வந்தது மனுஷ சாயல்ல, நம்மளோட பாவத்துக்கோசம் மனுஷ சாயல்ல இந்த உலகத்துக்கு வந்தார். 2ஆவது வரும்போது நாம் தேவ சாயல்ல வருவோம். தேவனுடைய சாயல்ல, மனுஷ சாயல்ல வந்து தேவ சாயல்னா பாவம் இல்லாத, மனுஷ சாயல்னா பாவம் இல்லதா? இல்ல, மனுஷ சாயல்ல பாவம் இல்லாம நம்மளுக்கோசம் மனுஷனாகி பாவத்தை சுமந்து வந்தார். செகண்ட் டைம் வரும்போது அவர்கிட்ட பாவமே இல்ல, தேவன் நினைத்து வராருல, அப்ப தேவனோட சாயல்ல வச்சுட்டு இருப்பார். அவர் 1ஆம் தரம் வந்தப்ப எங்க பாவத்தோட வந்தாருன்னு இல்ல. 1ஆம் தரம் பாவத்தோட வரல, நம்ம பாவத்துக்கோசம் அவர் வந்தார். இல்ல நான் இது பிரதர்ட்ட கேக்குறேன். 1ஆம் தரம் வரும்போது பாவத்தோட வந்தாருன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல பிரதர். பாவம் சம்பந்தப்பட்டது, அப்பதானே தேவனே முகத்தை பரவாயில்ல, எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா இன்னும் எல்லாம் மத்தவங்களாம் பண்ணணும். மத்தவங்கலாம் யாரு? டெய்திஸ்டப்பா அங்க ஓகே, பொன்னி, லீமா சிஸ்டர், மேரி சிஸ்டர், ஜெயகாந்தன் பிரதர், யுவான் சிஸ்டர், பிரதீப். அவர் எத்தனை முறை தரிசனமானாரோ அவர் பாவம் இல்லாதவர் தான். அது வாடி திறமா இருக்கணும். கரெக்ட். நம்மளுடைய பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால அந்த முதல் தடவை வந்த போது அவர் பாவமானார். அதனால அவர் அந்த டைம்ல நம்ம பாவம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால அப்ப பாவத்தோட சொல்றா என்ன சொல்றா? கல்வாரியில தானே பாவமா? கல்வாரியில அந்த பர்டிகுலர் டைம்ல தானே அவர் மேல சுமத்தப்பட்டது. அப்பதான் அவர் பாவம்ன்றதே வரும். அப்பதான் தேவனும் முகத்தை திருப்பிப்பாரு, அந்த அந்தகாரம் உண்டாகும். மத்தபடி அவர் எப்போ பாவமே இங்கிலீஷ்ல வாசி பிரதீப். sister. Those who eagerly wait for him, he will appear a second time apart from sin for salvation. Apart from that, the English அழகா இருக்குது. Not to deal with sin. அது நீ வாசி தானது? NKJV. என்ன இதெல்லாம் போட்டிருக்க? Not to bear sin. Not to bear sin. Not to bear sin. Not to deal with sin. முதல் தடவை வந்தப்ப சின்ன பாவத்தை தொலைக்கிறதுக்காக வந்தார். புரியுதா? பாவத்தை தொலைக்கிறதுக்காக வந்தார். He came first time to deal with sin. But second time he will come not to deal with sin, but to church. Salvation. அப்போ சால்வேஷன் எதுல சால்வேஷன் தான் பார்க்க போறோம். அப்போ முதல் வருகையிலே அவர் பாவத்து நிமித்தம் பாவத்தை தான் அவர் இது பண்ணார், சங்கரித்தார்.
சரியா? அதனால நமக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு. நித்திய ஜீவன். ரட்சிப்பு. ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? ஆத்தும ரட்சிப்பு. மண்ணோடு ஒட்டிக்கொள்ளும் ஆத்துமா ஆத்தும ரட்சிப்பு கிடைச்சது. ஆனால் அவருக்காக காத்து கொண்டவர்களுக்கு அவருக்காக காத்திருக்குன்னா என்னது? எப்படி அவருக்காக காத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வருகைக்கு 1 காத்திருக்கிறார். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 228. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதி இருக்கிறபடி எங்க எழுதி இருக்கிறபடி? ஏசாயா 64 எழுதியிருக்கபடி. அது என்ன போட்டிருப்பாருங்க? ஏசாயா 64:4. ஜெயகாந்தன் பக்கம் 870. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இது ஏசாயால இதுதான் பவுல் எழுதுறாரு. ஏசாயால என்ன எழுதியிருக்கிறாரு? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அத பவுல் கோட் பண்றப்ப காத்திருக்கணும் எழுதணும்னா என்ன எழுதியிருக்காரு? அன்பு கூறுவர்களுக்கு. அப்ப ஏசாயா பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு பேசின ஏசாயா சொன்ன வார்த்தையை அதே பரிசுத்தாவியை கொண்டு பேசின பவுல் அன்பு கூறுவர்களுக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பரிசுத்தாவியை நமக்கு அருளின ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கணும். அதான் முக்கியம். யோவான் 14:23 பாருங்க. போட்டி 23:14-23 பக்கம் சொல்லுங்க. பக்கம் 149. யாஸ்வாமேசியா அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவர்கள் வாசம் பண்ணுவோம். சரி, அப்போ காத்திருத்தல் என்ன? அன்பு கூறுதல். அன்பு கூறுதல் என்ன? வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்றது. இப்போ நமக்காக காத்திருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 2ஆம் தவறு என்னத்தை கொடுக்க போறாரு? முதலாம் வருகையில என்னத்தை கொடுத்தாரு? ஆத்ம ரட்சிப்பு. 2ஆம் வருகையில சரீர மீட்பு, நித்திய ஜீவன். சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும் அவர் வந்திடுவார், நாமும் மறந்திடுவார், மறுரூபமாய் மாறிடுவோம். அப்ப 2ஆம் வருகையிலே யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், மேசியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் என்ன பண்ண போறாரு? He is not going to deal with sin, he is going to deal with judgment. அவருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க போறாரு. அதுதான் சபைக்கான நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு வேற. என்ன ஈஸ்டர் இல்ல, அது அவருக்காக காத்திருக்கிறதுக்கு அந்த நியாயத்தீர்ப்பு அதுதான் அவரது. அப்போ இந்த செகண்ட் சபைக்கு நியாயத்தீர்ப்பு அதுதான். ஓகே ஓகே. சபைக்கு நியாயத்தீர்ப்பு எப்படி ஆண்டவருக்கு என்ன நியாயத்தீர்ப்பு அதேதான் சபைக்கு நியாயத்தீர்ப்பு. ஆண்டவருக்கு என்ன நியாயத்தீர்ப்பு? ரிவார்டு இல்ல நியாயத்தீர்ப்பு எப்படி? ஸ்டேஜ். He is holy. Holy sit. God declares that my son is holy even as I am holy. God declares that you sit at my right hand and reign forever. அதான் பிரதர், அப்போ நம்ம கிறிஸ்துனால நம்ம மரண பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்ம ஜஸ்டிஸ் ஆயிட்டோம்ல. நாம் அவருடைய மரணத்தினால நாம் நீதிமான் ஆகிறோம். ஆமா, அப்ப நமக்கு ஜஸ்டிஸ். God நம்மள என்ன டிக்ளேர் பண்றாரு? ரைட்டியஸ், நீதிமான் டிக்ளேர் பண்றாரு. ஆமா, நமக்கு நியாயத்தீர்ப்புன்றது என்னது? ஆண்டவர் கிட்ட என்னது?
சிங்காசனம். ம். நமக்கு அதே சிங்காசனம். புரியுதா? புரியுது பிரதர். பட் ஆக்சுவலி இப்ப செகண்ட் கம்மிங் வந்த பிறகுதான் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாருல்ல, அது செகண்ட் கம்மிங்ல தான், சீக்ரெட் கம்மிங் தான் சபைக்கு நியாய தீர்ப்பு. அதுதான் ரகசிய சொல்றேன். வருகையில சபைக்கு நியாய தீர்ப்பு. அதாவது மீட்டுக் கொள்றதுக்கு நமக்கான நியாயம் தீர்ப்பு இல்லையா? புரிஞ்சுதா சிஸ்டர்? மத்தேயு 7:19. ஈஷா சிஸ்டர், அதான் எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னா பிரதர், நம்ம யாஷ்வா மெஸ்ஸியால நம்ம நியாய தீர்க்கப்பட்டோம்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. நியாய தீர்க்கப்பட்ட நமக்கு நியாய தீர்ப்பு அவருடைய ரகசிய வருகையில நம்ம மகிமைப்படுத்த போறார். நம்முடைய அற்பமான சரீரத்தை அது புரியுது. நம்முடைய வல்லமையான நம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாக மருவப்படுத்த போறார். அதான் நமக்கு கொடுக்குற ரிவார்டு. பிதாவிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்க போறாரு. 1 Thessalonians 4:14. பிதாவிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்க போறார். முதற் பலன்களாய் ஒருவித முதற் பலன். பிதாவே நான் முதற் பலன், இவர்கள் எல்லாரும் என் சாயலிலே மாற்றப்பட்டதனால் இவர்களும் என்னை போல ஒரு விதமான முதற் பலன். ஒரு கொஸ்டின் பிரதர், அதான் சபைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாருன்னா அப்போ அந்த சபையில நம்ம எல்லாரும் மெசியாவால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆத்மா ரட்சிப்பு. பட் நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்புல யாரு போறாங்கன்னு அது ஒரு கொஸ்டின் ஆகும்ல. அப்போ யாருன்னா அவருக்காக காத்திருக்காங்களோ அதான் நீங்க பாக்குறோம். நமக்காக காத்திருவர்களுக்கு தான் சிஸ்டர். காத்திருத்தல்னா என்னன்னு பார்த்தோம். ஆமா ஆமா புரியுது. அப்ப வசனத்திலே நிலைத்திருக்கவன் அன்பு கூறுகிறான். அதுதான் யோவான் 15 அதான் சொல்லுது. நீங்கள் என்னிலும் நீங்கள் என் வார்த்தை உங்களை நினைத்திருந்தால் நீங்கள் பிதாவுக்கு பிரியமான கனிகளை கொடுப்பீர்கள், என் பிதாவும் மகிமைப்படுவார். அப்போ அதுதான் நமக்கு. அப்போ முதல் வருகையில நமக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுத்தவரை, இந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டனா அதுலயே அப்படியே இருந்து மக்கி 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 அதுவும் போயிடாம பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும் பண்ணணும். அது எப்படி நம்ம பரிசுத்தமாக பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமா எப்படி? வார்த்தையில தான். யோவான் 17:17 சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தையை நம்ம பெற்று தேவனே வார்த்தை கண்ணாடி இதை முன்னால வைக்கிறேன், என்னை ஒழுங்குபடுத்தும், என்கிட்ட இருக்கிற குற்றமுறைகள்லாம் எனக்கு ஆட்சி என்ன மேற்கொள்ள உதவி பண்ணுங்க. இது எனக்கு விளக்கு, இது எனக்கு வெளிச்சம், இந்த போதக சிஷ்டியே ஜீவ வழி. அப்போ சபைக்கு நியாய தீர்ப்பு, 2ஆம் வருகையில ரகசிய வருகிற தமக்காக காத்து கொண்டிருக்கு. உலகத்து நியாய தீர்ப்பு அப்புறம். இதுதான் அழகா சொல்றாரு. அழகா எப்படி? ஒரே தரம் மனுஷன் மறிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு. அது ஜெனரல். ஆனால் அதுல பிரித்தெடுக்கிறார். நன்மை தீமை, நன்மை செய்யலாம் தீமை செய்களாயும். நன்மை செய்களை பார்த்து மாத்திரம் எங்க சொல்றார். எபிரேயர் 9 அழகா பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர் என்ன பண்றா, ஆனா இவர் மகா பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர் இவர் என்ன பண்ணாரு, இந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறோம். எல்லாம் நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சது பிரதர். சரி, ஏதாவது கேள்விகள் உண்டா? எனி கொஸ்டின்? இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக நல்ல எல்லாரும் நல்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண யார் கேட்டாலும். பிரதீப் புரியுது அங்கிள். ஹாப்பி ரிஜாய்சிங். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் தாமே நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.